திமுக கூட்டணி உடையும் கூட்டணியாக உள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக உள்ளது. தமிழகத்தில் கஞ்சா மற்றும் போதை கலாச்சாரம் மிகுதியாக உள்ளது என அடுக்கடுக்காக குற்றம் சாட்டியுள்ள நடுவண் இணையமைச்சர் எல் முருகன் திமுக கூட்டணியிலிருந்து பல்வேறு கட்சிகள் வெளியேறும் என தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் இருக்கிற பல கட்சிகள் அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கு ரெடியாக இருக்கிறார்கள். திமுக கூட்டணி ஒரு உடையும் கூட்டணியாக தான் இருக்கும். இந்த திமுக கூட்டணினா மக்கள் ஒரு மிகப்பெரிய அதிருப்தியில் திமுக மேலே இருக்கிறாங்க. அந்த அதிருப்தி நம்ம மேலேயும் வரக்கூடாது அப்படின்றத அந்த கூட்டணி கட்சிகள்லாம் நினைக்கிறாங்க. அதனால் தமிழக நமக்கு எலெக்ஷனுக்கு நாள் இருக்குது. அதுக்குள்ளே திமுக கூட்டணியில் பல கட்சிகள் வெளியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திமுகலேருந்து பல கட்சிகள் வெளில வர்றதுக்கு ஏற்பாடுகள் ஆகிட்டாங்க அவங்க வெளியேறதற்கு. எங்களுடைய கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கான கூட்டணியாக இருந்து கொண்டு இருக்கிறது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு என்பதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு என்னன்னா அதுக்கு அர்த்தமே தெரியாத ஒரு முதலமைச்சர் தான் இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் துப்பாக்கி கலாச்சாரம், அருவா கலாச்சாரம் சொல்கிறீங்க. அதையும் தாண்டி இன்றைக்கு கஞ்சா கலாச்சாரம், ட்ரக்ஸ் கலாச்சாரம் ஒவ்வொரு கிராமத்துக்குள்ளேயும் போயிருக்கிறது. பள்ளிகளில் ஒவ்வொரு 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன், 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுடைய பெற்றோர்கள் இன்றைக்கு கவலை கொள்ளும் விதமாக சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்குது. சட்டம் ஒழுங்கு இதே போல் போதைப் பொருள்களுடைய நடமாட்டத்தினால தமிழகத்தை கெடுத்து குட்டிச்சவராக்கி இருக்கிறது இந்த திமுக அரசாங்கம்.